வெறும் 2 லட்சம் ரூபா பணம் 12%ல் வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு 34 லட்சம் ரூபா நீங்கள் 25 வருஷம் கழித்து கொடுக்க முடியும். அதே இது ஒரு 15% வளரக்கூடிய ஒரு ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 65 லட்சம் ரூபா கொடுக்க முடியும். இதே இதில் ஒரு எஸ்ஐபி நம்ம சேர்த்து போடுறோம். கல்யாணம் ஆனதுலேருந்து மாதம் ஒரு 2000 ரூபா மட்டும் எஸ்ஐபி போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 64 லட்சம் ரூபா இல்லாமல் நீங்கள் 1 கோடியிலேருந்து 1.25 கோடி வரைக்கும் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இந்த செலவு நம்ம கூட போயிருச்சு, அந்த செலவு கூட போயிருச்சு, இத்தனை ஐட்டத்தை குறைச்சிருந்துருக்கலாம், இந்த மியூசிக் தேவையில்லாமல் வச்சுட்டோம், நம்ம இந்த இடத்துல செண்டை மேளம் வச்சுட்டோம், இது தேவையில்லை. ஒரு மிடில் கிளாஸோட வெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலவுகளெல்லாம் கூட்டி குறைச்சி பார்த்தோம் அப்படின்னா தோராயமாக ஒரு 2 லட்சம் ரூபா கிட்ட எக்ஸ்பென்சஸ்ஸு நம்மளால் சேமிக்க முடியும். இதே இது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபா தாராளமாக சேமிக்க முடியும். ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு குழந்தைங்களோட கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக நடக்குது. இன்னும் இப்போ பல குடும்பங்களில் ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையோட கல்யாணத்தை சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பெற்றோர்கள் நிறைய மெனக்கிடுறாங்க, நிறைய விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு. வெட்டிங் பிளானர் அப்படிங்கிறவங்கலாம் வந்துட்டாங்க. அவங்க உங்களுக்கு என்னென்ன விதமான செலவுகள் பண்ணலாம் அப்படிங்கிறது குறித்து அவங்க உங்களுக்கு அந்த பிளானிங்கெல்லாம் பண்ணி தராங்க. இந்த மாதிரி வெட்டிங் பிளானர்ஸ் இல்லாமல் நிறைய பேர் தானாகவே அடுத்தவங்க வீட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு என் கல்யாணத்தில் இப்படி இருக்கணும், என் பையனோட கல்யாணத்தில் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஐட்டங்கள் நிறைய சேர்த்துடுறாங்க. நாமளே நிறைய திருமணங்களில் பார்க்க முடியும். இலையில கிட்டத்தட்ட 10-15 ஐட்டம் இருக்கும். சின்ன பையன்லாம் உட்காந்து சாப்பிடுவான், சின்ன பொண்ணு குழந்தைங்கள்லாம் உட்காந்து சாப்பிடுங்க. அவங்க 2-3 ஐட்டத்தை மட்டும் எடுத்துகிட்டு பாக்கி இலையை அப்படியே மூடி வைக்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அடுத்தவங்க வீட்டு கல்யாணம் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு ஆக போகிற செலவுகளை பற்றி பல பேர் கவலைப்படுறதே கிடையாது. பொண்ணு மாப்பிள்ளையோட அம்மா அப்பா மேலே ரிசப்ஷன் ஃபோட்டோவில் பிஸியாக இருக்கிறதுனால இந்த செலவுகளில் அவங்க இந்த சம்பவங்களை அவங்க பார்க்குறதும் இல்லை. பெரும்பாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இந்த செலவு நம்ம கூட போயிருச்சு, அந்த செலவு கூட போயிருச்சு, இத்தனை ஐட்டத்தை குறைச்சிருந்துருக்கலாம், இந்த மியூசிக் தேவையில்லாமல் வச்சுட்டோம், நம்ம இந்த இடத்துல செண்டை மேளம் வச்சுட்டோம், இது தேவையில்லை, இந்த வெட்டிங் ஹாலில் இவ்வளோ அலங்காரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா குறைச்சிட்ருப்பாங்க. ஒரு மிடில் கிளாஸோட வெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலவுகளெல்லாம் கூட்டி குறைச்சி பார்த்தோம் அப்படின்னா தோராயமாக ஒரு 2 லட்சம் ரூபா கிட்ட எக்ஸ்பென்சஸ்ஸு நம்மளால் சேமிக்க முடியும். இதே இது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபா தாராளமாக சேமிக்க முடியும். இந்த 2 லட்சம் ரூபாயை நீங்கள் கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி குழந்தையுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ப்ரீ பிளான் பண்ணி இந்த 2 லட்சம் ரூபாயை சேமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 லட்சம் ரூபாயை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லம்சம் அமௌண்ட்டாக நம்ம போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 25 வருஷம் கழித்து, அதாவது உங்கள் மகளோ இவங்களோட 25 வருஷம் கழித்து உங்களுக்கு பிறக்க போகிற பேரன் பேத்தி இவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது யோசித்து பார்த்துருக்கீங்களா? வெறும் 2 லட்சம் ரூபா பணம் 12%ல் வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு 34 லட்சம் ரூபா நீங்கள் 25 வருஷம் கழித்து கொடுக்க முடியும். அதே இது ஒரு 15% வளரக்கூடிய ஒரு ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 65 லட்சம் ரூபா கொடுக்க முடியும். இதே இதில் ஒரு எஸ்ஐபி நம்ம சேர்த்து போடுறோம். கல்யாணம் ஆனதுலேருந்து மாதம் ஒரு 2000 ரூபா மட்டும் எஸ்ஐபி போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 64 லட்சம் ரூபா இல்லாமல் நீங்கள் 1 கோடியிலேருந்து 1.25 கோடி வரைக்கும் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். இதே இது 5 லட்சம் ரூபா லம்சமாக நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 85 லட்சம் ரூபா கிடைக்கும் வெறும் 12% ரேட் ஆஃப் ரிட்டர்னில் உள்ள மியூச்சுவல் ஃபண்டில். இதே இது கொஞ்சம் அக்ரெசிவான ஃபண்டில் போட்டோம் அப்படின்னா 1 கோடியே 64 லட்சம் ரூபா கிடைக்கும்.
இதில் ஒரு எஸ்ஐபி நம்ம கூட பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு வந்து 1.25 கோடியிலேருந்து 1.98 அதாவது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் கிட்ட கிடைக்குது. வெறும் 2000 ரூபாய் எஸ்ஐபி உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழும். நீங்களும் உங்கள் பேரன் பேத்திக்கு தைரியமாக என்ன சொல்லிக்கலாம், என்னோட படிப்பில் நீ வந்து ஃபாரினில் போய் ஒரு எம்எஸ் டிகிரி கூட பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அந்த பணம் அவங்களுக்கு நிஜமாவே நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாம்பீகமாக கல்யாணம் பண்ணோம், எல்லாரும் கல்யாணத்தில் ஒரு நாள் வந்து வாழ்த்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம கல்யாண ஆல்பத்தை கூட இன்னும் நிறைய பேர் முழுசாக பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த வீடியோவில் ஃபோட்டோ எடுத்ததோடு இருக்கும். அது எல்லாமே அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே போயிடுது. இந்த மாதிரி டாம்பீகமாக நம்ம செலவழிக்காமல் கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம சமைச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் சிறு துளி உங்களுக்கு பெரு வெள்ளமாக பெரிய பொக்கிஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் ஐயமே கிடையாது. இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் அதை தெரிவிங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க பணமுடன்.